விக்கி TN43 உங்ககிட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பு இருக்குதுன்னா அதுல ஒரே 1 சென்ட் இடம் மட்டும் பொதுமக்களோட தேவைக்கும் பொதுப்பணிக்கும் கொடுக்க வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? இந்த கேள்விக்கான பதில இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தமிழ்நாடு கேரளா எல்லையான நீலகிரி மாவட்டம் தாலூர் பகுதியில் கடந்த சில வருஷமாவே எல்லை சார்ந்த ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. இந்த பிரச்சனை எங்க தொடங்குனுச்சு, ஏன் இங்க வந்து நிக்குது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த பிரச்சனைக்கு முழுக்க காரணம் அரசியல் தலையீடு மட்டும்தான். பொதுவா மாநில எல்லைகளை தீர்மானிக்கிறது ஆறுகள் தான் சொல்றாங்க. ஆனா 100% ஆறுகளான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாலூர் பகுதியில் பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதி. மற்ற பகுதிகள் பாத்தீங்கன்னா வனப்பகுதிகளில் வரும். அதனால அந்த பிரச்சனைகள் எல்லை சார்ந்த பிரச்சனைகள் வர்றதில்ல. ஆனா தாலூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதின்றனால அந்த ஆறு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. ஆனா எல்லாரும் ஆறு தான் எல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆத்துக்கு அந்த பக்கம் தமிழ்நாடோட பார்டரும் இருக்குது, ஆத்துக்கு இந்த பக்கம் கேரளாவோட பார்டரும் இருக்கு. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பிரச்சனை எங்கிருந்து தொடங்குனுச்சு, ஏன் இந்த அளவுக்கு நீண்டுட்டு இருக்குது அப்படின்றத இங்க தெளிவுபடுத்து. இந்த பிரச்சனையானது சில வருஷங்களுக்கு முன்னாடி முல்லை பெரியாறு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது தமிழ்நாடு மொத்தமாவே தமிழ்நாடு கேரளா எல்லைகள் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துச்சு. அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆனதுதான். ஆனா அதுக்கப்புறம் முல்லை பெரியாறு பிரச்சனை கூட ஓரளவுக்கு சமாதானமா இப்ப இருக்கும்போதும் இந்த தாலூர் பகுதியில் மட்டும் இன்னும் இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா நீலகிரி மாவட்டத்துக்குள்ள தாலூர் மட்டுமே பார்டர் கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். நாடுகானீர் பார்டர் இருக்கு, சோலாடி இருக்குது, பாட்டவேல் இருக்கு, நம்பியார்குன்னம் இருக்கு, மாங்கோடு இருக்கு, இந்த மாதிரி பல பிரதேசங்கள் இருக்குது. அதுலயும் முக்கியமா இந்த டவுன் ஏரியாவுக்குள்ள வர்றது நம்பியார்குன்னம் தாலூரும். ஆனா தாலூர்ல இருக்கிற பிரச்சனை நம்பியார்குன்ல இருக்கான்னு கேட்டா கிடையாது. நம்பியார்குன்லையும் இதே மாதிரி கேரளா பஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நிறுத்தி திருப்பிட்டு போறாங்க, அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. தாலூர்ல மட்டுமே இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசாகிறது காரணம் ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான், அரசியல் ஆதாயத்துக்காக மட்டும்தான். போன வீடியோல நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருப்பேன். அது என்னன்னா, இந்த எல்லை சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த பகுதியில் ஓடக்கூடிய ஆட்டோ டிரைவர்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கம் பொதுவாகவே வந்துட்டு ஒரு சட்டம் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள ஓடக்கூடிய ஆட்டோ கேரளாக்குள்ள போகக்கூடாது, கேரளாக்குள்ள ஓடக்கூடிய ஆட்டோவானது தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு. ஆனா இந்த தாலூர் எல்லை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் 2 மாநிலமுமே இந்த மக்களுக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள ஓடக்கூடிய ஆட்டோவானது கேரளாக்குள்ள ஓடலாம், கேரளாக்குள்ள ஓடக்கூடிய ஆட்டோவானது தமிழ்நாட்டுக்குள்ள ஓடலாம். அடுத்த ஒரு ஸ்டாப் வரைக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் அந்த பக்கம் இந்த பக்கம். அதில் கேரளாவில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்த ஒரு ஆட்டோ டிரைவரை பிடிச்சி அடிச்சிட்டாங்க, அது வேற பிரச்சனை காரணமா. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து கேரளாக்குள்ள போன ஆட்டோ டிரைவரை பிடிச்சி அங்கே அடிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, கேரளாக்குள்ள ஓடக்கூடிய பிரைவேட் பஸ், அந்த பஸ் எல்லாம் தமிழ்நாடு பார்டர் தாண்டி வந்து அங்கே தான் திருப்பிட்டு போவாங்க. நைட்டு ஆல்ட் பஸ் ஆனது தமிழ்நாட்டுக்குள்ள தான் நிறுத்தி போடுவாங்க. அந்த பஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது, இந்த பக்கம் வரக்கூடாது, நீங்க அந்த பக்கமே பார்த்துக்கங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டனால அதுக்கப்புறம் இந்த கேரளா பஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாலத்தை ஒட்டி இந்த பக்கம் இருக்கிற ஒரு காலி இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல பஸ் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த இடமானது கேரளாவுக்கு சொந்தமான பட்டா லேண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த இடத்துல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேரளா கவர்மெண்ட் ஒரு பஸ் ஸ்டாண்ட், பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஃபண்டு ஒதுக்கிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மஞ்சள் போர்டு பாருங்க, இந்த போர்டு தான் பிரச்சனை. இப்போ என்னன்னா, அந்த காம்ப்ளெக்ஸ் கேரளாவுக்கு சொந்தமான காம்ப்ளெக்ஸ், அதை ஒட்டி இருக்கிற அந்த இடம் அந்த கேரளாவுக்கு சொந்தமான இடம். ஆனால் முன்னாடி இருக்கிற அந்த 3/4 சென்ட் அந்த மஞ்சள் போர்டு இருக்கிற இடம் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்ற ஒரு பிரச்சனை ஓடுது. என்னை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக சொல்லணும்னா, இந்த அரசியல் கட்சிகள் பண்ற மாதிரி அது ஏக்கர் கணக்கான பிரச்சனை இல்லை, வெறும் 3/4 சென்ட் இடம் தான். இந்த 3/4 சென்ட் இடத்த இந்த கேரளா கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கறனால அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு நல்லது தான் நடக்கும். ஒரு பஸ் ஸ்டாண்ட் அந்த இடத்துல வரும்போது எல்லாருக்கும் பொதுவானதாக தான் இருக்கும். ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா ஒதுங்குறதுக்கான ஒரு இடமும் இருக்கும். இல்லை தமிழ்நாட்டுக்காரன் கேரளாக்குள்ள வரக்கூடாது, கேரளாக்குள்ள இருக்கிறவன் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து தங்கக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. அப்படின்றப்ப அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வேணுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுக்காக 3/4 சென்ட் இடத்த தாரவாத்து கொடுக்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன் இதை சொல்றேன்னா, 35,000 ஏக்கருக்கு மேல இனி அடுத்த கொஞ்ச நாளையில காடாக்க போறாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனையா தெரியல. அதை விட்டுப்புட்டு இந்த ஒரு பிரச்சனையை, இனவாத பிரச்சனையை கிண்டி விடுறதை மட்டுமே பிரச்சனையா பண்ணிட்டு இருக்கிறதா இந்த அரசியல் கட்சியோட முழுக்க நோக்கம். நானே இனிமே எதுவும் பெருசா கழுவி ஊத்த வேணான்னு பார்த்தா அந்த கட்சிக்காரங்க கமெண்ட்ஸ்ல வந்து கண்டவாக்கில் வாந்தி எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப இவங்களை கழுவி ஊத்துல தப்பு இல்லைல்ல. உங்கள் நொன்னை என்னன்னா, எப்போ பார்த்தாலும் கனிம வள கொள்ளன்னு அடி தொண்டையில் கரெக்டுன்னு கத்திக்கிட்டே இருப்பார். நான் தெரியாமல் கேட்குறேன், இங்கே நீலகிரி மாவட்டத்தில் நடக்கிறதெல்லாம் கனிம வள கொள்ள இல்லையா? இதே ஐயங்கொல்லி பகுதியில் பெட்ரோல் பம்புக்காக அவ்வளோ பெரிய மலையை வெட்டி எடுத்து அந்த மலையில் எடுத்த மொத்த மண்ணையும் கொண்டு போயிட்டு மாங்கோடு பகுதியில் வயலில் போட்டு மூடி இருக்கிறாங்க. அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் உங்கள் நொல்ல கணக்கு தெரியாதா? இதே சமயத்தில் இதே சேரம்பாடியிலேருந்து எடுக்கக்கூடிய மண்ணானது வெண்வர்த்தி எஸ்டேட்டோட ஒரு வயல் பகுதியை கொண்டு போய் போட்டு தள்ளியிருக்காங்க. இதெல்லாம் கனிம வள கொள்ள இல்லாமல் உங்கள் வீட்டு கக்கூசு கொள்ளையா? உங்கள் கட்சியில் உங்கள் நொன்னனோட கொள்கையை ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் இருந்தீங்கன்னா இந்த மண்ணோட பிரச்சனை முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறமா எல்லையில போய் நிக்கலாம். உங்க கட்சியும் நீங்களும் எந்த அளவுக்கு இன மொழி வாரியா பிரச்சனையை கிண்டி விடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கடந்த 10 வருஷமா உங்களோட பதிவுல எல்லாத்திலையும் பார்த்துட்டேன், கேரளாவுல இருந்து மெடிக்கல் வேஸ்ட்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டிட்டு போறாங்க இப்படின்னே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, மெடிக்கல் வேஸ்ட்டை கொண்டு வந்து கொட்டினாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குமா? கேரளாவுல இருந்து கூடலூர் பாஸ் பண்ணி கர்நாடகாவில் கொண்டு போனாங்க, அது ரீசைக்ளிங்க்கு கொண்டு போனது. ஆனா அதை வச்சு இன்னைக்கு வரைக்கும் நீங்க அது ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்கீங்க. மக்கள் மத்தியில தேவையில்லாம வன்முறையை தூண்ட வச்சுட்டு இருக்கீங்க. கூடலூர் பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்த மக்களும் மருத்துவ உதவிக்கு கேரளாவை சார்ந்து தான் இருக்கிறாங்க. அது மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களோட சுயநலத்துக்காக, உங்களோட சுயநல அரசியலுக்காக நீங்க பாட்டுக்கு பிரச்சனை பண்ணிவிட்டு இழுத்து மூடிட்டு போயிருவீங்க. அப்புறம் கொரோனா காலத்துல கிடந்து செத்த மாரி சாவுறதா? இந்த பிரச்சனையில தமிழ்நாடு, கேரளா அரசு ஊழியர்கள் தவறு பண்ணியிருக்காங்களான்னா, ஒரு சில தவறுகள் பண்ணியிருக்காங்க. அதுல தமிழகத்தை சேர்ந்த அரசு ஊழியர்கள் செஞ்ச சின்ன தவறுகள சரி பண்றதுக்கான முயற்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அது முக்கியமா இந்த பிரச்சனையில மட்டும் இல்ல, செக்ஷன் 70 பிரச்சனையில இது இருக்குது. இத பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த ஒரு பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் செக் போஸ்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெரிய காம்ப்ளெக்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரோடு கான்ட்ராக்டரோடது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கான்ட்ராக்டர் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனா அவரோட சைட்ல இருந்து சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த இடமானது, இந்த காம்ப்ளெக்ஸை நான் வேற ஆள்கிட்ட இருந்து வாங்கினது. நான் வாங்கும்போது அது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா கேரளாக்குள்ள இருக்குதுன்னு. இதுக்குள்ள ஏதாவது உருட்டல் வேலை நடந்திருக்குதா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பில்டிங்ல கேரளாவுக்குள்ள தான் இருக்குது, கேரளா பட்டா தான் இருக்குதுன்ற அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த விஷயம் தெரிய வரும்போது திரும்பவும் ஒரு பிரச்சனையை கிண்டி விடுறாங்க. கேரளாக்குள்ள இருக்கிற பில்டிங்க்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கரண்ட் கொடுக்குறாங்கன்னு. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, அங்க போய் இருக்கிற பீஸ் எல்லாம் புடுங்கிட்டு வந்துருச்சு. இவன் எப்படா புடுங்கிட்டு போவான்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் கேரளா கவர்மெண்ட் அங்க கொண்டு வந்து கரண்டை கொடுத்துருச்சு. இப்ப முழுக்க முழுக்க கரண்ட்டும் அவங்களோடது, இடமும் அவங்களோடதுன்றப்ப இந்த இடத்துல எல்லை பிரச்சனையை பத்தி நம்ம பெருசா பேச முடியாது. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். முதல்ல கேட்டதான் இப்பவும் கேட்கிறேன். மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா, இந்த 3/4 சென்ட் இடம் என்ன பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்ல. அதுக்கு 2 மாநில அரசுகளும் பேசி முடிவெடுத்து அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்துச்சுன்னா, அது பொதுமக்களுக்கு உபயோகமானதா தான் இருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் முதல்ல கேட்ட கேள்விக்கான பதில் தான். உங்ககிட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கரை நிலம் இருந்துச்சுன்னா, அதுல இந்த 3/4 சென்ட் இடத்தை நீங்க கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் அந்த எல்லை பிரச்சனையை பத்தி பேசுற அரசியல் கட்சிக்காரங்களுக்கு, நீங்க கொஞ்சமாவது உண்மையா, விசுவாசமா உங்க கட்சியோட கொள்கைக்கு உண்மையா இருந்தீங்கன்னா, நீங்க திங்கிற சோத்துல கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிட்றவங்களா இருந்தா உங்க கட்சியோட கொள்கைக்கு உண்மையா இருங்க. அதுக்கு முதல்ல இந்த மண்ணோட பிரச்சனையை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறமா எல்லையோட பிரச்சனையை பத்தி பேசுங்க. இல்ல நாங்க சோத்துக்கு பதில் உப்பை தான் திங்கிறோம் அப்படின்னா, இன்னும் இந்த மக்களுக்குள்ள பிரிவினைவாதத்தை தூண்டி விட்டு நீங்க அரசியல் பண்ணுங்க.